வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக பாஜக கூட்டணி சாதித்தது இதுதான். எஸ்பி வேலுமணி அதிரடி அட்டாக், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோவை தொண்டமுத்தூர் தொகுதி எம்எல்ஏவுமான எஸ்பி வேலுமணி இன்றளவு அவரது எக்ஸ்தலப்பகத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியை கண்டித்து பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் RS பாரதி புலம்பி தள்ளியிருப்பதாக விமர்சித்துள்ளார். அவரது அந்த பதிவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மே 3 சென்னை தீநகரில் நடைபெற்ற மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை துறை வாரியாக தோலுரித்துடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக கூட்டணியை கண்டு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் பதறிப்போய் இருப்பதை வெட்ட வெளிச்சமாகியது. எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரிதான் என்பதனை மெய்ப்பிக்கும் வகையில் அறிவாலய வாயிற்காவலர் RS பாரதி பேட்டியாக புலம்பி தள்ளியிருக்கிறார் என விமர்சித்துள்ளார். மேலும் அந்த பதிவில் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் சாதனை என்ன? அறிவாலயத்தில் மேல் மாடியில் ரைடு நடந்து கொண்டு இருந்தபோது கீழ்மாடியில் பாய்ந்து தொடை நடுக்கி காங்கிரஸ் கால்களை பிடித்து கெஞ்சி கூட்டணி வைத்தது ஒன்றுதானே. இது அதிமுக பாஜக கூட்டணி என்ன சாதித்தது என்று கேட்பவர்கள் கொஞ்சமாவது செய்திகளை படிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்தது வலியுறுத்தியதற்கு இணங்க நீண்ட காலமாக தமிழ்நாட்டிற்கு வந்து சேராமல் இருந்த 100 நாள் வேலை திட்டத்தை தொகையை ரூபாய் 2999 கோடி மத்திய அரசிடம் இருந்து வாங்கி வந்திருக்கிறதே. அறிவாலயம் வாசலால் கிப்ராக இருக்கும் RS பாரதி முரசொலி தவிர எதையுமே படிப்பது இல்லையா? ED, IT, CBI என மத்திய அரசின் அமைப்புகளை கண்டு அஞ்சி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அறிவாலயத்தில் இருக்கலாம். புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் அப்படி யாரும் இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடலெருக்கல் சாதனைகள் யாவையும் சாதனைகளாக மாற்ற வல்லர்கள். அதற்கு முதற் சாட்சி எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவார். RS பாரதி தொடர்ந்து பொய் வழக்கை எடப்பாடி பழனிசாமி தவிடு பொடியாக்கினார் என்பது மற்றவர்களை விட RS பாரதிக்கு மிக நன்றாக தெரியும். உடைப்பட்டது இந்த பாரதியின் மூக்கு தானே. எங்களுக்கு கூட்டணி வைக்க தனிப்பட்ட தேவை என்று என்ன இருக்கிறது? நாங்கள் என்ன திமுகவா? கோமாவில் இருந்த முரசொலி மாறனை இலாக்கா இல்லாமல் மந்திரியாக நிலைக்கு செய்ய கூட்டணி செய்வதற்கு தெளிவாக சொல்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ள கூட்டணி முடிவு என்பது தமிழ்நாட்டு நலனுக்காக முடிவு. தமிழ்நாட்டை காப்பாற்ற தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து அதிமுகவின் முயற்சிகளால் வந்து சேரும். அரசியலில் தனது அத்தியமாமே முடிந்துவிட்டது என தெரியாமல் இன்னும் ஒரு குடும்பத்திற்கு கால் அமுக்கிக் கொண்டு உள்ளே போடுவதை வெளியே கல்வி கொண்டு வந்து அறிக்கையாக கக்கும் கொத்தடிமையாக பாரதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகவின் அரசியல் அத்தியாயம் பற்றி பேசுவது வேடிக்கையின் உச்சம். 2026 சட்டமன்ற தேர்தலில் குடும்பம் ஆதிக்கம் செலுத்தும் வாரிசு மன்னராட்சி நடத்தும் திமுகவின் அரசியல் ஆதியாயத்தை தமிழக மக்கள் ஒழித்து காட்டி திமுகவின் வெற்று விளம்பரம் ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்டி வீட்டுக்கு அனுப்புவது நிச்சயம் என பதிவிட்டுள்ளார். முன்னதாக பாஜக கூட்டணியில் இருந்து பழனிசாமி என
என்ன சாதித்தார் என பட்டியல் போடுவாரா என அறிக்கை மூலம் பாரதி கேள்வியை எழுப்பியிருந்தார். மேலும் தமிழ்நாட்டுக்கு பழனிசாமி செய்த துரோகங்கள் எத்தனை என்று அதிகார அமைப்புகளும் பாய்ந்து பாஜகவுடன் சேர்ந்து அமலாக்கத்துறை கூட்டணிதான் அதிமுக கூட்டணி என விமர்சித்திருந்தார். அது மட்டுமின்றி பாஜகவின் காலடியில் விழுந்து அடிமை சேவகம் செய்யும் பழனிசாமியின் அரசியல் அத்தியாயம் 2026 தேர்தலோடு முடிந்து போவது உறுதி எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் வெளியாகி பரபரப்பையும் விறுவிறுப்பையும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.